அண்ணன் செத்து போனது உங்க ரசிகர் உங்களுக்கு பாடுபட்டு உயிரை விட்டுருக்கான். டேய் இவன் நானோட உயிரோட சொன்னேன், நானோட ரசிகர் மட்டும் சொன்னேன், நானோட கரண்ட் கம்பெனி கொடிக்கிற சொன்னேன். ரசிகர் மட்டும் பேரால எவ்வளவு செய்யாத முட்டா தந்துக்க நானா பொறுப்பா? தப்பு தானே, வெளியே உங்க ரசிகர்களா இருக்காங்க, நான் என்ன பதில் சொல்றது? இவ்வளவு நாளா கிட்ட வேலை செய்யறல, இது கூட சமாளிக்க தெரியாது. இங்க வாடா, போய் இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் நெஞ்சு வலியில துடிக்கிறார் அப்படின்னு சொல்லிப்போ. நெஞ்சு வலி தலைவர் ரெடியாட்டாரா? என்னாச்சு? அதை எப்ப கேக்குறேன்? இவ்வளவு நேரம் நல்லா இருந்தார், அவர் ரசிகர் ஒருத்தர் செத்து போயிட்டாரு கேள்விப்பட்ட உடனே நெஞ்சு வலி வந்து படுத்துட்டார். உங்களுக்கு தான் தெரியுமே, அண்ணன் மனசு ரொம்ப இலகுனது. அவர் ரசிகருக்கு ஏதாவது ஒண்ணு தாக்கப்பட்டா இருப்பா. நான் வேணா டவுன் போய் டாக்டர் கூட்டிட்டு வரட்டுமா? வேணா, அண்ணனுக்கு ஒரு பவுன் கொடுத்துருக்கேன், சரியா போயிடும். சரிங்க. ஏங்க கொஞ்சம் தலைவரை நேரா பார்த்துட்டு போயிடுங்களா? அறிவு கட்டவன அவரே உடம்பு சரியில்லாம உள்ள படுத்துறதா சொல்றாரு, நான் வேற தொல்லை பண்ணுமா? அவரை தலைவரை கொஞ்சம் பாத்துக்கோங்க. கண்டிப்பா. நடக்க வேண்டிய நம்ம பாத்துக்கலாம், வாங்க போலாம். சரி சரிடா. ஏண்டா நம்ம முத்து தலைவர் மேல யாரோட பாத்து வச்சிருந்தா, அவர் சாவுக்கே வரல, எவ்வளவு தலைவரடா? நீங்க எல்லாம் ரசிகரடா, நம்ம தலைவர் மேலே சந்தேகப்படுறீங்க. அவர் உடம்புல என்ன இருந்தா சாவு கண்டிப்பா வந்திருப்பாரு. சாவுக்கே தலைவர் நாலு பேர் என்னடா சொல்லுவான்? எவன் என்னடா சொல்றது? நம்ம தலைவரை பத்தி நமக்கு தெரியும். இவனுக்கு கிடையாது முட்டாளுங்க, இவனுக்கு என்ன தெரியும் நம்ம தலைவரை பத்தி? வாங்கடா, ஆக வேண்டியதை பாப்போம்.